எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் Geekytamizha. இன்னைக்கு நம்ம மைக்ரோமேக்ஸ் IN2Bயோட அன்பாக்சிங் அதுக்கப்புறம் ஒரு விதம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா 2B IN by Micromax அப்படின்னு போட்டிருக்காங்க. IN for India அப்படின்னு நம்மளுக்கு போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பின்னாடி பார்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் நமக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு யூனிசாக் T610 சிப்செட் கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி இருக்குது. 10 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 64GB வேரியன்ட் நமக்கு பிரைசிங் அடிச்சிருக்காங்க. ஏன்னா இது ரிவ்யூ யூனிட். ஆனால் நீங்கள் 8000 ரூபீஸ்க்கு ஃப்ளிப்கார்ட்டில் ஆகஸ்ட் 6ஆம் தேதியிலேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பிரைசிங்லாம் பார்த்தாச்சு. பாக்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி உள்ளே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்டெண்டட் வாரண்டி, ஸ்க்ரீன் டேமேஜ், அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் நமக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வேணா நீங்கள் இந்த பேம்ப்ளெட் படிக்கலாம். ஸோ இப்போ நான் அதை பக்கத்தில் வச்சுட்டு பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் நமக்கு ஃபோனே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அமைச்சது இந்த ப்ளூ கலர் அமைச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கு ஃபோன் நல்லா இருக்குது. ஆனால் நமக்கு ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரேமு அதே சமயத்தில் பேக்கில் எல்லாமே நமக்கு பிளாஸ்டிக் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஓரளவுக்கு சீப் ஃபீலிங் வருது. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ பக்கத்தில் வச்சுட்டோன்னா பாக்ஸில் நெக்ஸ்ட் நம்மளுக்கு யூசர் கைடு கொடுத்துருக்காங்க. ஸோ வேணா நீங்கள் இந்த யூசர் கைடு நீங்கள் படிச்சுக்கலாம். நம்ம அதையும் பக்கத்தில் வச்சிடலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக நமக்கு டெம்பர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். நமக்கு டெம்பர் கிளாஸ் பாக்ஸ்லேயே ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பேசிக்கான ஒரு டிபியூ கேஸ் தான் கொடுத்துருக்காங்க. பெருசாக இங்கே எதுவுமே இல்லை. பேசிக்கான கேஸ் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு 10 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருந்தா நல்லா இருக்கும். 10 வாட் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் என்ன நமக்கு USB டைப் சி கொடுத்துருக்காங்க. இது நல்ல விஷயம். மைக்ரோ USBக்கு போகாமல் USB டைப் சி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபோனே ஓர்வி பார்க்கலாம். ஸோ இதான் நமக்கு மைக்ரோமேக்ஸோட IN2B ஃபோன் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் பிடிக்கும் போது கண்டிப்பாக நமக்கு அந்த பிளாஸ்டிக் ஃபீலிங் வருது. ஸோ கேஸ் நம்மளுக்கு பக்காவாக ஃபிட் ஆகுது. எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பூட் கொடுக்கலாம். பூட் கொடுத்ததுக்கப்புறம் ஃபோன் நான் செட் பண்ணிட்டோன்னா அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்புறம் பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு யூனிசாக்கோட T610 சிப்செட் கொடுத்துருக்காங்க. 4GB RAM 64GB வேரியன்ட் இருக்குது. 6GB RAM 64GB வேரியன்ட் இருக்குது. பேக்கில் நம்மளுக்கு 2 கேமரா இருக்குது. ஒன்று 13 மெகா பிக்சல், அப்புறம் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி எனக்கு ஃப்ளாஷ் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் நமக்கு பின்னாடி தான் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் நமக்கு ஸ்பீக்கரும் பின்னாடி தான் இருக்குது. பின்னாடி நமக்கு ஃபுல்லாக பிளாஸ்டிக் பேக் தான். அதே சமயத்தில் IN பிராண்டிங் பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 6.52 இன்ச் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, இது நமக்கு 720p டிஸ்பிளே மட்டும்தான். நமக்கு 1080p டிஸ்பிளே கொடுக்கல. 720p டிஸ்பிளே மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் நமக்கு Android 11 ஸ்டாக் Android கொடுத்துருக்காங்க. எந்த விதமான ஒரு ஸ்கின்னும் நமக்கு கொடுக்கல. 5000 mAh பேட்டரி இருக்குது. ப்ளஸ் நமக்கு 10 வாட் சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அது தவிர பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்திருக்கும் இன் டிஸ்பிளேல நமக்கு சொன்ன மாதிரி பின்னாடி தான் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. ஆப்வியஸ்லி நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு இந்த சைடு கீழே நமக்கு ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. அப்புறம் செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக்ரோஃபோன் இருக்குது. அப்புறம் நமக்கு USB டைப் சி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல விஷயம். USB டைப் சி ஆட் பண்ணியிருக்காங்க. நமக்கு மைக்ரோ USB கொடுக்கல. நெக்ஸ்ட் நமக்கு மேலே பொறுத்த வரைக்கும் நமக்கு மேலே எதுவுமே இல்லை. க்ளீனாக இருக்குது. மேலே நம்மளுக்கு எதுவுமே கொடுக்கவே இல்லை. நெக்ஸ்ட் நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வால்யூம் ராக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸ் நம்மளுக்கு பிளாஸ்டிக்கே தான் இருக்குது. ஸோ பிளாஸ்டிக் பட்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் நமக்கு சிம்ட்ரி கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் என்னன்னா நமக்கு டெடிகேட்டடான மைக்ரோ SD ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 2 நானோ சிம் போட்டுக்கலாம். அதே சமயத்தில் டெடிகேட்டடான மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்கனால நீங்கள் மெமரி கார்டு போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்புறம் பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போது சாஃப்ட்வேர் ஒரு வே நம்ம பார்க்கலாம். ஸோ நான் இப்போது ஃபோனை ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஃபர்ஸ்ட் நான் பார்த்தது என்னென்னா ஒரு எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன் கூட நமக்கு கொடுக்கலங்க. எல்லாமே கூகுள் அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. எதுவுமே எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன் இல்லை. அந்த மேனுவல் கேமரா காம்பேட்டிவ்லி அப்புறம் DRM இன்ஃபோ கூட நான் தான் இன்ஸ்டால் பண்ணேன். அதை தவிர நமக்கு எதுவுமே கொடுக்கல. ஃபோனை பொறுத்த வரைக்கும் நமக்கு கூகுள் ஃபோன் ஆப் தான் கொடுத்துருக்காங்க. அது அப்புறம் மெசேஜஸும் நமக்கு கூகுள் மெசேஜஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதை தவிர பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த விதமான ஒரு எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷனும் இல்லை. ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனும் இல்லை. ரொம்ப
ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து எஃப்எம் ரேடியோ நிறைய பேர் வந்து கேட்பீங்க இந்த பட்ஜெட்டில். ஸோ எஃப்எம் ரேடியோ நமக்கு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல விஷயம். இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஆட்ஸ் கொடுக்குறாங்க, அதே சமயத்தில் எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க வந்து அதை வந்து நமக்கு கொடுக்கல. அதில் கண்டிப்பாக இம்ப்ரெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ மைக்ரோமேக்ஸ்க்கு இந்த விஷயத்தில் ஒரு பெரிய தம்ஸ். ஸோ நம்ம வந்து செட்டிங்ஸ்க்கு போகலாம். செட்டிங்ஸ்க்கு போயிட்டு அபவுட் ஃபோன் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ சிஸ்டம் அப்டேட் வந்து நம்மளுக்கு லேட்டஸ்ட்டான அப்டேட்டில் தான் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம செட்டிங்ஸ்க்கு போகலாம். போனதுக்கப்புறம் அபவுட் ஃபோனில் நம்ம ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 11 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 இருக்குது. அது இல்லாமல் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் நமக்கு வந்து ஜூலையில் தான் இருக்குது. ஸோ அதுவும் நம்மளுக்கு வந்து லேட்டஸ்ட்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூலை செக்யூரிட்டி பேட்ச் இருக்குது. அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு 11 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே லேட்டஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக மைக்ரோமேக்ஸ்க்கு இங்கே வந்து நம்ம ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து சொல்லிடலாம். ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து க்ளீனான ஆண்ட்ராய்டு 11 ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான் இருக்குது. எந்த விதமான எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸும் இல்லை. ஜூலை செக்யூரிட்டி பேட்ச் லேட்டஸ்ட்டான செக்யூரிட்டி பேட்ச் தான் நமக்கு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டோரேஜ்க்கு போவோம். ஸோ ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சொன்னபடி 64 GB தான் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் 4 GB RAM வாங்கினாலும் 64 GB தான். அதே சமயத்தில் 6 GB RAM வாங்கினாலும் நமக்கு வந்து 64 GB ஸ்டோரேஜ் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். ஸோ மெமரி கார்டு போடுறதுனால ஸ்டோரேஜ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்காது. நீங்கள் வந்து எவ்வளோ வேணுமோ அந்த ஸ்டோரேஜ் வந்து எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டோரேஜ் வந்து கண்டிப்பாக பிரச்சனையாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நமக்கு 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நமக்கு வந்து 10 வாட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜர் வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ 5000 mAh பேட்டரி வந்து நல்ல பேட்டரி லைஃப் வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து நம்ம நம்பலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு டார்க் தீம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கான ஸ்க்ரீன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து டார்க் தீம் இந்த மாதிரி பேசிக்கான ஸ்க்ரீன் ஃபீச்சர்ஸ் வந்து எதுவுமே மிஸ் பண்ணல. எல்லாமே நம்மளுக்கு வந்து அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி நமக்கு வந்து ஆட்டோ பிரைட்னஸும் வந்து இருக்குது. ஸோ அது பெரிய ஃபீச்சரே இல்லை. ஸோ நமக்கு வந்து பேசிக்கான எல்லா ஃபீச்சர்ஸும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக் வந்து போயிட்டு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா DRM இன்ஃபோ அதுக்கப்புறம் வந்து மேனுவல் கேமரா கம்பேட்டிபிலிட்டி வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம் இது வந்து DRM அதாவது L1 சர்டிஃபிகேஷன் வந்து இருக்கா அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து DRM இன்ஃபோ வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ DRM இன்ஃபோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம் நமக்கு வந்து L3 சர்டிஃபிகேஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் அப்புறம் அமேசான் பிரைம் வந்து ஹெச்டியில் வந்து பார்க்க முடியாது. அதாவது ஃபுல் ஹெச்டியில் வந்து உங்களுக்கு பார்க்க முடியாது. டிஸ்பிளேவே 720p தான். பட் L1 சர்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக இல்லை. L3 தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு மேனுவல் கேமரா காம்பேட்டபிலிட்டி. ஸோ நீங்கள் பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து ஒரு ராங் வந்து இருந்திருக்கு. ஸோ இதில் வந்து உங்களால் கூகுள் கேமரா வந்து சரியாக வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஏன்னா இதில் நமக்கு வந்து யூனிசாக் சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு ட்ராபேக் தான். உங்களுக்கு வந்து இதில் வந்து கூகுள் கேமரா வந்து யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து பேக் சைடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கரெக்டான பொசிஷன்லேயே கொடுத்துருக்காங்க. அக்யூரேட்டாக இருக்குது. அதே சமயத்தில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம கேமரா அப்ளிகேஷனை பார்த்து வந்து பார்க்கலாம். ஸோ கேமரா அப்படின்னு நமக்கு வந்து 13 மெகா பிக்சல் மெயின் கேமரா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு 2 மெகா பிக்சல் ஒரு டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. 5 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு அல்ட்ரா வைட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அல்ட்ரா வைட் கொடுக்காம அந்த 2 மெகா பிக்சல் கேமரா வந்து கொடுத்தாங்க. அது கண்டிப்பாக தேவையில்லாத விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஷட்டர் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் ஷட்டர் ஸ்பீட் வந்து நமக்கு ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரோ மோடு வீடியோ எல்லாமே நமக்கு வந்து தேவைப்பட்ட எல்லா மோட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரோ மோடும் நமக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கலாக கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் எல்லாருமே கொடுக்குற மாதிரி நமக்கு வந்து பேனரோமா போர்ட்ரைட் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வீடியோ ஆப்ஷன்ஸ் போய் பார்ப்போம். வீடியோ ஆப்ஷன்ஸ் வந்து என்ன சப்போர்ட்டடாக இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ பேக் கேமரா பொறுத்த வரைக்கும் வீடியோவில் வந்து உங்களால் 1080p 30 fps தான் எடுக்க முடியும். ஸோ 1080p 60 fpsலாம் இல்லை. மேக்ஸிமமாக நீங்கள் வந்து 1080p 30 fps தான் வந்து எடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து செல்ஃபி கேமராவில் பார்ப்போம். உங்களால் வந்து எவ்வளோ வந்து வீடியோ எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமராலையும் நம்மளால் வந்து 1080p வீடியோ வந்து எடுக்க முடியுது. ஸோ நல்ல விஷயம் 720pல நம்மளால் 1080p வீடியோ வந்து எடுக்க முடியுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்ட எல்லா ஃபீச்சரும் வந்து அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லோ மோஷனும் இருக்குது. அதுக்கப்புறம் மோரில் போனீங்கன்னா எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துருக்கு. ஸோ இப்போ வந்து நாங்கள் சில ஃபோட்டோஸ் எடுத்துருக்கோம். அந்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ ஃபோட்டோ சாம்பிள்ஸோட எங்களோட இம்ப்ரெஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8000 rupeesக்கு ஃபோனுக்கு நம்மளால் வந்து லைட் வந்து நிறையா இருக்கும் போது நமக்கு வந்து பெருசாக ஓவர் சேச்சுரேஷன்லாம் எதுவும் இல்லை. ஃபோட்டோஸ் வந்து நமக்கு நேச்சுரலாக சூப்பராக வந்து வருது. ஆனால் லைட் வந்து கம்மியாக நாய்ஸ் வந்து அதிகமாகுது. ஸோ அங்கே வந்து எனக்கு கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடியே வந்து லைட் வந்து இருக்கும்போது ஃபோட்டோஸ் வந்து நமக்கு டீசெண்டாக வருது. பெருசாக வந்து நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆனால் டீசெண்டாக வந்து நமக்கு ஃபோட்டோஸ் வந்து வருது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் லைட்டு கம்மியாகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து கேமரா வந்து கண்டிப்பாக வந்து திணறுது அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு செல்ஃபி கேமரா. ஸோ செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் செல்ஃபி கேமராவும் அதே கதை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ போர்ட்ரேட் மோட் வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து அக்யூரேட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். லைட் இருக்கும் போது நல்லா தான் இருக்குது. ஆனால் லைட் வந்து நமக்கு கம்மியாகிடுச்சுன்னா போர்ட்ரேட் மோட் வந்து நமக்கு நல்லாவே வந்து திணறுது. ஸோ கேமராஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கண்டிப்பாக மைக்ரோமேக்ஸ் வந்து ஆப்டிமைஸ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ நான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. பிடிக்கலாம் லைக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் லைக்கில் கம்ஸ் மறக்காமல் நமக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.